வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி லா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லெவலில் கிடையாது. இந்த வீடியோவில் பார்க்குறது இது வந்து ஒரு ஸ்கூல் லெவல் ஸ்டாண்டர்ட். எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக்ஸ் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லெவலில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது காலேஜ் லெவல் கிடையாது. இட்ஸ் அ ஸ்கூல் லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி லாங்கிறது பிஃபோர் பிரிட்டிஷ் வந்து இருக்கும்போது இந்தியாவில் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கஸ்டமரி ப்ராக்டிஸ். அதாவது அந்த டைமில் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி ப்ராப்பரான லெஜிஸ்லேஷன்லாம் ஏதாச்சும் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. ஸோ நார்மலாக அந்த கஸ்டமரி ப்ராக்டிஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா தான் லெஜிஸ்லேஷன் க்ரியேட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து 1870 டிராஃப்ட் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா 1872 வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பேசிக் பிரின்சிபல் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு தான், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் தான் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம படிப்போம். அதுதான் கரெக்ட். பட் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேல் ஆஃப் குட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி மட்டுமே டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் இம்மூவபிளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் மூவபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் மூவபிள் பற்றி அதிகமாகவும் சொல்லியிருப்பாங்க, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றியும் சொல்லியிருப்பாங்க, மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1872. அந்த பர்டிகுலர் ஆக்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டெஃபினிஷன் இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக சொல்லலை. பட் ஆனால் இதுக்கு வந்து வைட் மீனிங் வந்து செக்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் இன்க்ளூட் ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோயிங் க்ராப் ஆர் கிராஸ். ஸோ ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் க்ராப்ஸ், கிராஸ்லாம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலாம் என்னென்னா, ஸோ எர்த்து கூட அட்டாச்டு ஆகிருக்கிற விஷயம் இல்லைனா அது மூவ் பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஸ்டாண்டிங் டெம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரத்தை வெட்டி தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவபிளான விஷயம். ஸோ அதனால் அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறது செக்ஷன் 3ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராப்ஸ், கிராஸ் அதெல்லாம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டிங் டிம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாண்டிங் டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டிங் டிம்பர் இன்க்ளூட் என்ன பண்ணுவாங்கன்னா பேம்புல் ட்ரீ, சீஷியம் ட்ரீ, பீப்பல், பேனியன் ட்ரீ, டீக், பேம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் டிம்பர். அதே மாதிரி வந்து மரத்துலேருந்து ஃப்ரூட் பியரிங், அதாவது ஒரு மரம் வந்து பழம் காய்க்குது இல்லைன்னா அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ஏன்னா அது வந்து எர்த்தோட அட்டாச்சாக இருக்குது, அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் ஃப்ரூட் பியரிங் ட்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ட்ரீலே வரும். அதே மரத்தை வெட்டி தனியாக வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ஸோ இந்த ஃப்ரூட் பியரிங் ட்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிறது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பிபி வர்சஸ் அர்ஃபானா பேகம் 1980 அந்த கேஸில் எது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எது மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தில் ஒரு பழம் காய்ச்சிருக்கு அப்படின்னா அந்த பழத்தை நம்ம பறிச்சிட்டோன்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆயிருமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு பெனிஃபிட் வந்து அங்கே வந்திருக்கனால ஸ்டில் அந்த ஃப்ரூட்டுமே பழத்தையுமே நம்ம என்ன பார்ப்போம்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் பார்ப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி எர்த்தோட அட்டாச்சாக இருக்குது, அதோட பெனிஃபிட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கேட்டகரியில் தான் வரும். இதுவே அந்த மரத்தையே வெட்டி தனியாக வச்சுட்டாங்க அப்படின்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜன்னல் வந்து அந்த வாலோட அட்டாச்சாக இருக்குன்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதே ஜன்னலில் கழட்டி கீழே வச்சிட்டோன்னா அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாந்தாபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பேயில் வந்து
அந்த ட்ரீயோட பர்பஸை பேஸ் பண்ணி அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சாந்தாபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 கிளாஸ் 25 ஆஃப் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட் லேண்ட், பெனிஃபிட் டு அரைஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த் ஆர் பர்மனெண்ட்லி ஃபாஸ்டன் டு எனி திங் அட்டாச் டு த எர்த். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த்தோட அட்டாச்சாக இருக்கிறதோ இல்லைனா அந்த எர்த்தோட அட்டாச் ஆகிருக்கிறதுலேருந்து ஏதாச்சும் பெனிஃபிட் ஏதாச்சும் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை எல்லாமே நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 3 கிளாஸ் 25 ஆஃப் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுக்ரி குர்தீபா வர்சஸ் குண்டாக்கூல் 1872 அந்த பர்டிகுலர் கேஸ் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட மூவபிலிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது மூவபிலிட்டி மே பி டிஃபைன்ட் டு அ கெப்பாசிட்டி இன் அ திங் ஆஃப் சஃபரிங் ஆல்ட்ரேஷன். அதாவது ஒரு திங் வந்து மூவ் ஆகும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அது மூவ் ஆச்சுன்னா அது மூவபிள் ரிலேட்டடாக இருக்கும். இல்லை சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது இம்மூவபிளாக இருந்தது மூவபிளாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் ஐ திங்க் கேனாட் சேஞ்ச் இட்ஸ் பிளேஸ் வித்தவுட் இன்ஜரி டு த குவாலிட்டி இட் இஸ் இம்மூவபிள். அதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை டேமேஜ் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அது ஸோ சுக்ரி குர்தீபா வர்சஸ் கவுண்டா கூல் அந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் திங் வந்து மூவபிள் ஆக முடியுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் மூவபிலிட்டி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்சஸ் பண்ணாமல் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, சேஞ்சஸ் பண்ணி தான் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து இம்மூவபிள் கீழே வரும். ஸோ அந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி மூவபிளாக இம்மூவபிளாங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட மூவபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் டிபெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்ஷல் வர்சஸ் க்ரீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆஃப் ட்ரீ வந்து வேர் தே ஆர் கட் ஆஃப் அண்ட் டேக்கன் அவே திஸ் சேல் வாஸ் நாட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங் டிம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டிலாம் வரும். அதாவது செக்ஷன் 3 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டாண்டிங் டிம்பர்லாம் இட்ஸ் நாட் எ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரத்தை வந்து கட் பண்ணி அதை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதர் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 C ஆஃப் பினாமி டிரான்சாக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 2 கிளாஸ் 11 ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஃபினிஷன் ஃபார் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிபிஐயில் ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் இல்லை. அதுதான் செக்ஷன் 3ல் வந்து எதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருப்பாங்க. அதை தவிர்த்து மற்ற இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி செக்ஷன் 2 கிளாஸ் C 2 கிளாஸ் 11 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 கிளாஸ் 25 இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் ரிலேட்டடாக எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து மூவ் பண்ண முடிஞ்சுன்னா ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள் அப்படின்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். இதே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அட்டாச் டு எர்த்தோட அட்டாச்சாக இருந்துச்சு அப்படின்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னா, இப்போ வந்து அந்த ஜஸ்ட்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டினால் என்கிட்ட இருக்க ஒரு பொருளை நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேனாவே அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் த்ரூ டெலிவரி ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் பின் சேஞ்ச்டு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அப்போ வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்தா மட்டும் பத்தாது, அது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட விற்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த வீட்டை ஆப்வியஸாக கொடுக்க முடியாது. ஸோ ஆனால் இந்த வீட்டோட சாவியை வந்து நான் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த வீடை நீ வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு வீட்டோட சாவி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பட் ஆனால் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும், அது மேண்டேட்ரி அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. இதுவே மூவபிளில் இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், அந்த ஃபோன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த ஃபோனை வந்து நான் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டாவே அது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபருக்கான மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்ஷனல், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மேண்டேட்ரி, கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது எந்த ஆக்டை சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 100 ரூபீஸ்க்கு எக்ஸிட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட்லாம் ரொம்ப பழசு, 1908
ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1872. ஸோ அந்த டைமில் 100 ருபீஸுங்கிறது ஒரு டீசெண்டான வேல்யூ ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் 100 ருபீஸ்க்கு மேலே இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம இப்போ வரைக்கும் அமெண்ட்மெண்ட் மூலிமா சேஞ்ச் பண்ணாதனால ₹100 மேலே இருந்தாவே அது வந்து ஆப்வியஸாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஓனர்ஷிப் இல்லைனா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறது. ஸோ இதில் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டினா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இதே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபிஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் an act of conveying property from one person to another in present or future. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னென்னா, இப்போ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இருக்குது, இல்லைனா பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேல் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதோட ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் வருது, இப்போ நான் தான் வந்து செல்லர், நீங்கள் தான் பையர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன ரைட்ஸ்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, டு ரெகுலேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் லிவிங் பர்சன். ஸோ இதில் இந்த லிவிங் பர்சனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது பிட்வீன் லிவிங் பர்சனுக்குள்ளே நடக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கம்பெனிக்கு விற்க முடியாதானா, கம்பெனிலால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது என்னென்னா, கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா லீகல் பர்சனாலிட்டியாக அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது கம்பெனிலால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த லீகல் பர்சனாலிட்டியாக வந்து அங்கே ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1872 வந்தபோது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் லிவிங் பர்சன் தான் நடக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சக்சஷன் மூலிமா நடக்கும். இப்போது ஒரு கன்சிடரேஷன் வாங்கிட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துக்கேன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். இப்போ என்னோடய ஆன்சிஸ்டர் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, அவங்க ஒன்று வில்லு மூலியமாவோ இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் சக்சஷன் இது வந்து தனியாக வந்து அதுக்குன்னு தனி ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணி இல்லைனா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த லா அவங்கள கவர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் தனியாக இருக்குது, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தனியாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1925 இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னு தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்சஷன் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு மூலியமாக ஒருத்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா அந்த ஆக்ட் வந்து அதை கவர்ன் பண்ணும். பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கூட கனெக்டடாக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஜென்ரல் லா. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஹூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி, இது செக்ஷன் 7 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சன் வந்து காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பர்சன் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யாருக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து 18 இயர்ஸ் அபோவாக இருக்கணும், சவுண்ட் மைண்டட் பர்சனாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு லா மூலிமா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அவங்க தான் வந்து காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ் டு டிஸ்போஸ் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரைட்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்களாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர், பட் ஆனால் நான் வந்து இங்கே இந்தியாவில் இல்லை, நான் வந்து ஃபாரினில் இருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏலினேஷன், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் நான் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கோ இல்லை என்ன நெசசரி நீட்ஸ் என்ன இருக்கோ அதை பண்ணுறதுக்கு அவர் பண்ணலாம். அதனால தான் ஆத்தரைஸ் டு டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஓனராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னா ரியல் ஓனர் இன்னொரு பர்சனுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருந்தா அது தேவைப்படாது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபரர், ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ செல்லர் தான் ட்ரான்ஸ்ஃபரர், ட்ரான்ஸ்ஃபரிங்கிற ஒரு பையர். ஸோ நார்மலாக அந்த இஇன்னு முடிகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா நான் தான் செல்லர், நான் தான் ட்ரான்ஸ்ஃபரர், நீங்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபரி. செல்லர் பையர்னு வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். பட் ஆனால் இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்கேஜ்னு வந்துச்சுன்னா மார்ட்கேஜர், மார்ட்கேஜின்னு இருக்கும். இதே பிளெட்ஜில் வந்தால் பிளெட்ஜின்னு இருக்கும். இதே கான்ட்ராக்டில் படிச்சிருப்பீங்க பெயில்மெண்ட்லாம்.
ஸோ அதில் வந்து பெய்லார் பெய்லி அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ நார்மலாக அந்த எந்த டிரான்சாக்ஷனில் ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறாங்களோ அதில் வந்து அந்த இஇ அப்படிங்கிறது முடியும். செக்ஷன் 8 வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரான்ஸ்ஃபரிங் த ப்ராப்பர்ட்டி, த ட்ரான்ஸ்ஃபரர் செக்ஷன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபரர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரைட்ஸையும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆஃப் அ வேலிட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு வேலிட் ட்ரான்ஸ்ஃபரில் முக்கியமான விஷயங்கள் எசென்ஷியல் திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர் மோர் லிவிங் பர்சன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தோம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிட்வீன் லிவிங் பர்சன் தான் நடக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ரம் என்கம்பரன்ஸ், அதாவது வில்லங்கம் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கணும், அதான் ஃப்ரீ ஃப்ரம் என்கம்பரன்ஸ். ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஈசி சர்டிஃபிகேட் ஈசி வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் வில்லங்கம் சான்றிதழ் வாங்குறது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பிட்வீன் 2 ஆர் மோர் லிவிங் பர்சனுக்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் என்கம்பரன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனில் கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து வாய்டாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரர் வந்து பார்த்திங்கன்னா காம்பிட்டன்ட், என்டைட்டில்டு, ஆத்தரைஸ் டு டிஸ்போஸ். முன்னாடி பார்த்தது தான் யார் வந்து ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த 18 இயர்ஸ் சவுண்ட் மைண்டட் பர்சனாக இருக்கணும், இல்லைன்னா எந்த ஒரு சட்ட லா கீழே வந்து டிஸ்குவாலிஃபைடாக இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அவங்க மூலிமா தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அப்ரோப்ரியேட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அது ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதாவது என்ன டைப் ஆஃப், ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வெறும் சேல் மட்டும் நடக்காது, எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மோடில் வந்து 2 பார்ட்டிஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ராப்பர் வேவில் நடக்கணும். என்ன ஃபார்மாலிட்டிஸுக்கோ அது பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன், அட்டஸ்டேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக பண்ண வேண்டியது இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 100 rupeesக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர். ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக மேண்டேட்ரி. மூவபிளுக்கு இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெறும் ப்ரெசென்ட்டில் மட்டும் நடக்குது, ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பார்ட்டிஸ். ஸோ அப்போ ஃப்யூச்சரில் நடக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் சில டைம் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்து இம்மாரலாவோ இல்லை இல்லீகலாவோ இல்லைனா இம்பாசிபிள் நடக்கவே முடியாத அளவுக்குலாம் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக, இல்லைனா பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஃபார் வேலிட் ட்ரான்ஸ்ஃபர். 2 பார்ட்டிஸ்க்குள்ளே நடந்திருக்கணும், லிவிங் பர்சனுக்குள்ளே நடக்கணும், என்கம்பரன்ஸ் வில்லங்கம் எதுவும் இருக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது, ப்ராப்பர் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ காம்பிடென்ட் பர்சன் அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபைனலாக வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்மாரலாவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு கேன் ப்ராப்பர்ட்டி பி ட்ரான்ஸ்ஃபர்ட். மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து 100 rupeesக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து அட்டஸ்டேஷன் வந்து செக்ஷன் 3 ஆஃப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அட்டஸ்டேஷன் அட்லீஸ்ட் பை 2 witnesses அது மூலிமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்டஸ்டேஷனுங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் பையர், நீங்கள் செல்லர் அப்படின்னா நான் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா நான் என் சைடில் ஒரு பர்டிகுலர் பர்சன் நான் கூட்டு வந்திருப்பேன், உங்கள் சைடில் ஒரு பர்டிகுலர் பர்சன் அதாவது விட்னஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து அட்டஸ்டேஷன் பண்ணணும், ஆமாம் இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் எங்கள் முன்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டஸ்டேஷன் வந்து அதில் பண்ணணும் அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு முன்னாடி நடக்கும், அவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. செக்ஷன் 70 ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 வந்து பார்த்திங்கன்னா எந்த டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ த டாக்குமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் மென்ஷன் கிளியர்லி த ரைட்ஸ், ஆப்ளிகேஷன் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டி டு த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி விற்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ரைட்ஸ் இருந்துச்சு, அதை என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த புதுசாக வர அந்த பர்டிகுலர் பர்சன் அதாவது அதாவது பையர் ட்ரான்ஸ்ஃபரி வந்துக்கு அவருக்கு என்னென்ன ரைட்ஸு, ஆப்ளிகேஷன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷனுங்கிறது சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என் பேர்லேருந்து உங்கள் பேருக்கு மாறுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஓனர் இது அதெல்லாம் பேர் மாறணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு அந்த கார்ப்பரேஷன் முனிசிபல் ரெக்கார்ட்ஸில் போய் அந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. அந்த பேமெண்ட் ஆஃப் ஃபீங்கிறது அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுனால ஸ்டாம்ப் டியூட்டி சில டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது அதுவும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஹவு கேன் ப்ராப்பர்ட்டி பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ இந்த வேஸ்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். என்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இப்போ இம்மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்கிறனால கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அட்டஸ்டேஷன் இருக்கணும், 2 பர்சன்ஸ் வந்து சைன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும் ரெஜிஸ்டர் முன்னாடி. செக்ஷன் 17ல் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வந்து கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 18ல் இதெல்லாம் நாட் மேண்டேட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நாட் மேண்டேட்ரி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூட்டேஷனுங்கிறது சேஞ்ச். அந்த ஓனர் நேம் சேஞ்ச் ஆகுதுன்னா கார்ப்பரேஷன் ரெக்கார்டில் அது சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபருக்கான டேக்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மேடம் பிள்ளை வர்சஸ் பதர்காளி அப்படிங்கிறதுல அந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 100 rupees இருக்கிறத ஓரல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. பண்ணதுக்கப்புறமா அதே ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அதே ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த புதுசாக வந்தவங்க வந்து ஒய்ஃப் சைடில் இது அதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து இது என்னோடய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஸோ ஓரல் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் அ வேலிட் ட்ரான்ஸ்ஃபர். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனாலுமே அங்கே ஓரல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. ஏன்னா ₹100க்கு தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் அந்த பர்டிகுலர் இந்த மேடம் பிள்ளை வர்சஸ் பதர்காளி அந்த கேஸில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேலிட் தான். ஸோ அதனால் செகண்டாக அவர் பண்ண ட்ரான்சாக்ஷன் அது செல்லாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஒய்ஃப்க்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறது இந்த மேடம் பிள்ளை வர்சஸ் பதர்காளி அப்படிங்கிற கேஸில் அது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 35 ஆஃப் டிபிஏல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷனுங்கிறது நார்மலாக எலெக்ஷன் நடக்கிறது அது கிடையாது. இது பிட்வீன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்குது. அதாவது எலெக்ஷனில் எப்படி நம்ம கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் 2 விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது செலெக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் 2 விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பெனிஃபிட் பர்டன், அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணால் 2த்தையும் செலக்ட் பண்ணணும். பெனிஃபிட் பர்டன் 2த்தையும் செலக்ட் பண்ணணும். இல்லைனா 2த்தையும் ரிஜெக்ட் பண்ணி இந்த ட்ரான்சாக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிடணும். இல்லை நான் பெனிஃபிட் மட்டும் எடுத்துக்கிறேன், பர்டன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். ஸோ அதாவது என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் இஃப் அ பர்சன் டு ட்ரான்ஸ்ஃபர் கெட்ஸ் டு அ செலெக்ஷன், அதாவது பெனிஃபிட் அண்ட் பர்டன், தென் ஹி ஹேஸ் டு அக்செப்ட் த போத் பெனிஃபிட் அண்ட் பர்டன் ஆர் நன். ஒன்று பெனிஃபிட் பர்டன் 2த்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைனா இந்த ட்ரான்சாக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிடணும். ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷனுங்கிறது இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் போத் பெனிஃபிட் அண்ட் பர்டன்ஸ் 2த்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த ட்ரான்சாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்லிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ வந்து என்னென்னா ஈக்விட்டின்னு என்னென்னா தட் one cannot take what is benefit and disapprove the burden under the same instrument. ஸோ சேம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பெனிஃபிட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேர்டன் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ஸோ ஈக்விட்டினா வந்து எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ இது ஆர்டிகல் 14ல் வந்து ஈக்குவிட்டி அதை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஈக்குவலாக பிரித்தோம்னா அது ஈக்விட்டிங்கிறது யாருக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஈக்விட்டிங்கிறது. ஸோ ரிசர்வேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லாட்டின் மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட் அப்ரபோ நான் ரெப்ரபோ அப்படிங்கிறது. ஸோ வந்து நோ ஒன் கேன் அப்ரபேட் அண்ட் ரெப்ரபேட். ஸோ ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணிக்கிறது அப்புறம் டிஸ்அப்ரூவ் பண்ணுறது 2மே ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் வர்சஸ் கூப்பர் அப்படிங்கிற கேஸ்லால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ். இது செக்ஷன் 32 ஆஃப் டிபிஏல சொல்லியிருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷனுங்கிறது செக்ஷன் 35ல் சொல்லியிருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸுங்கிறது செக்ஷன் 52 ஆஃப் டிபிஏ ஆக்ட். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ்னால் என்னென்னா லிட்டிகேஷன் பெண்டிங், அதாவது பெண்டிங் சூட். ஸோ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி
ரிகார்டிங் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லீஸ் பெண்டன்ஸ். ஸோ அதாவது என்னென்னா ப்ராப்பர்ட்டி அண்டர் பெண்டிங் சூட் ஷுட் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அ தேர்ட் பார்ட்டி. இப்போது எனக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக. ஸோ கேஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு நான் விற்கக்கூடாது. ஸோ தட் மீன்ஸ் நியூ இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி created by way of transfer of a property during pendency of suit relating to it. ஸோ இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டியில் புதுசாக ஒரு நியூ இன்ட்ரெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு லாட்டின் மேக்ஸிமம் என்னென்னு பார்த்துங்க, உட் லைட் பெண்டன்ட் இன்ஹெல் இன்னோவேட்டர். ஸோ அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்டிங்கில் இருக்கும்போது இன்னொரு நியூ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஸோ ஒரு லிஸ் பெண்டன்ஸ் வந்து எப்போ வந்து கான்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சூட் வந்து பெண்டிங்காக இருக்கணும். அதாவது அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தமாக அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரைட்ஸ் ரிலேட்டடாக கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கணும். அப்புறம் இந்த ரைட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி இன் கொஸ்டின். ஸோ அந்த எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக சூட் பெண்டிங்காக இருக்கணும். அந்த சூட்டில் ரைட்ஸ் ரிலேட்டடாக யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அந்த கேஸில் கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் the property in litigation should be transferred அப்படின்னா இது யாருக்கு மாற்றிருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ்லேருந்து கொஸ்டின் வருதில்ல. ஸோ அதனால தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. முன்னாடி சொன்ன இந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது ஃபர்தராக நியூ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தங்கிட்டேருந்து இங்கே வந்திருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். அப்போ தான் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்கா இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்காங்கிற டிஸ்பியூட் வந்து ரேஸ் ஆகும். ஸோ அதனால் சூட் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அந்த பெண்டிங்காக இருக்கும்போது ஃபர்தராக தேர்ட் பார்ட்டிக்கு பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இன் லிட்டிகேஷன் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது நீங்கள் வந்து கேஸ் அப்படி மாற்றி நினச்சக்கூடாது தேர்ட் பார்ட்டிக்கு நடந்திருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துருக்கணும். அந்த ட்ரான்சாக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற டிஸ்பியூட் ரேஸ் ஆகிருக்கணுங்கிறது தான் இதில் மீன் பண்ணுறாங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் அஃபெக்ட் த ரைட் ஆஃப் த அதர் பர்சன் டு த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர்னால இன்னொரு பார்ட்டிக்கு ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால தான் அந்த கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஹார்தேவ் சிங் வர்சஸ் குர்மைல் சிங் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 52 வந்து டசன்ட் மேக் த ட்ரான்ஸ்ஃபர் வாய்ட் ஆர் இல்லீகல் பட் ஒன்லி மேக் பெண்டன்ட் லிட்டைட் பர்ச்சேசர் பவுண்ட் பை த டிசிஷன் ஆஃப் பெண்டிங் லிட்டிகேஷன். செக்ஷன் 52 ஹார்தேவ் சிங் வர்சஸ் குர்மைல் சிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த செக்ஷன் 52ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம டாக்டர் ஆஃப் லீஸ் பெண்டன்ஸில் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் ஹார்தேவ் சிங் அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பண்ண ட்ரான்ஸ்ஃபர் வந்து இல்லீகலோ வாய்டோங்கிறது சொல்லலை டாக்டர் ஆஃப் லீஸ் பெண்டன்ஸில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வேலிடாக இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் நடந்துகிட்ருக்கு, கேஸ் நடந்துகிட்ருக்கு. நான் ரைட்ஸ் கிளைம் பண்ணுறேன், நீங்களும் ரைட்ஸ் கிளைம் பண்ணுறீங்க. நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை தேர்ட் பர்சன் எக்ஸுங்கிற பர்சனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சப்போஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வேலிட். சப்போஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து வேலிட் இல்லை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் இன்னொரு பர்சனுக்கு நான் வந்து கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாத விஷயத்த நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்தோடனே அந்த நான் தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை இல்லீகலோ வாய்டுங்கிறது டாக்டர் ஆஃப் லீஸ் பெண்டன்ஸ் சொல்லலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோர்ட்டில் பெண்டிங் கேஸில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷன் வேலிடாக இல்லையா அப்படிங்கிறது இதில் டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 54 ஆஃப் டிபிஏல சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த சேலோட எசென்ஷியல் என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இருக்கணும். அதாவது பையர்ஸ் செல்லர் இருக்கணும். அதாவது அந்த பையரில் நிறைய பேர் இருக்கலாம். சப்போஸ் நிறைய பேருக்கு ஒரே ப்ராப்பர்ட்டியில் நிறைய பேருக்கு ரைட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி மோர் தென் 1 பர்சன் கூட இருக்கலாம் பையரில். அதே மாதிரி செல்லர்லேயுமே மோர் தென் 1 பர்சன் இருக்கலாம். பட் ஆனால் பையர்னு தனியாக ஒரு பார்ட்டிஸ் இருக்கணும், செல்லர்னு தனியாக இருக்கணும். போத் பையர் அண்ட் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா காம்பிடென்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ். கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஸோ இட்ஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து அந்த என்கம்பரன்ஸ் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ராப்பராக இருக்கிறவங்க தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சேலில் கன்சிடரேஷன் வந்து மோஸ்ட்லி மணியாக தான் இருக்கும். சப்போஸ் மணி இல்லாமல்
வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா அது சேல் கிடையாது, அது எக்ஸ்சேஞ்சாக மாறிடும். திருப்பி எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸோ கன்சிடரேஷன் சேலில் வந்து மணியாக தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த லா. சப்போஸ் வந்து அந்த சேலுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாது. ஸோ லாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லீஸ். லீஸ் வந்து செக்ஷன் 105 ஆஃப் டிபிஏல சொல்லியிருக்காங்க. லீஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்தகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலில் இருக்கிற எல்லா ரைட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பட் ஆனால் லீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு என்ஜாய் இந்த லேண்டு ப்ராப்பர்ட்டி சர்வீஸ் என்ன இருக்கோ அந்த ரைட்டை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஓனர்ஷிப் ரைட் வந்து அந்த பர்டிகுலர் லெசர்ட்டு தான் இருக்கும். ஸோ யார் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்களுக்கு லீஸ் கொடுக்குறாங்களோ அவங்க லெசர், அந்த ப்ராப்பர்ட்டியை யார் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் லெசி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில் வாங்குறவங்க வந்து அந்த இஇ அப்படிங்கிறது முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அதாவது பொசிஷன் ரைட்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் வந்து அவங்கக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த லீஸில் சப்லெட் அதுவுமே அலோடு இருக்குது. ஸோ சப்லெஸினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஓனர், நீங்கள் தான் வந்து நான் தான் லெசர், நீங்கள் தான் லெசி. நான் என் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு லீஸுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்களுக்கு லீஸுக்கு கொடுக்கலாம். ப்ரொவைடட் தட் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்னொருத்தவங்க வந்தார்னா அவர் பேர் சப்லெசி. ஸோ நீங்கள் லெசி, சப்லெசி. ஸோ எப்படி லெஸாருக்கும் லெசிக்கும் இருக்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி தான் லெசிக்கும் சப்லெசிக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 118 ஆஃப் டிபிஏல சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சும் சேலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஓகேங்களா. பட் ஆனால் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கன்சிட்ரேஷன் தான். ஸோ சேலில் கன்சிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மணி மூலியமாக தான் நடக்கும். எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தரேன், நீங்கள் இன்னொரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை வேறு ஏதோ பொருள் தரீங்க அப்படின்னா அதுதான் எக்ஸ்சேஞ்ச். அது செக்ஷன் 118 சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நடக்கிறனால இதில் வந்து நம்ம டிபிஏல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட். கிஃப்ட் வந்து செக்ஷன் 122 ஆஃப் டிபிஏ. செக்ஷன் 122 ஆஃப் டிபிஏல வந்து கிஃப்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒருத்தவங்க மட்டும் தான் கொடுப்பாங்க. இதில் கன்சிடரேஷன் இன்வால்வ் ஆகாது ஆக்சுவலாக. அதாவது இப்போ நான் வந்து எக்ஸுங்கிற பர்சனுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து அதை வந்து அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவேன். அவங்க ரிட்டனாக கன்சிடரேஷன் மணியோ இல்லை வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வித்தவுட் கன்சிடரேஷன் இதில் சொல்லுவாங்க. இதில் இன்வால்வ் ஆகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா டோனர், டோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேல் தான், கன்சிடரேஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. இதே வந்து பார்த்திங்கன்னா லீஸில் வந்து பார்த்திங்கன்னா லெசர், லெசி அப்படிங்கிற சொல்லுவோம். கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோனர், டோனி. நான் எக்ஸுங்கிற பர்சனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்கிறேன் அப்படின்னா நான் தான் டோனர், அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேருக்கு எழுதி கொடுக்கணும் அவங்க தான் டோனி. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லா. இது ஸ்கூல் லெவல் தான். இன்னும் காலேஜ் லெவல்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து இன்னும் டீட்டெயில்டாக நிறைய கேஸ் லாஸோடு இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தேன்னா நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.